வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பாக்ஸை பார்க்கும்போது தெரியும், அதாவது பெரிய ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது கையில். அதாவது ஸ்பெஷல் அன்பாக்சிங், ஒரு ஸ்பெஷல் எடிஷனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். இப்போ இந்த அட்டைப்பெட்டியை பிரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினதுக்கப்புறமா அந்த பெல் ஐக்கானும் அழுத்தி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அன்பாக்சிங், பெரிய அன்பாக்சிங், பட்ஜெட் அன்பாக்சிங் எதுவாக இருந்தாலும் சரி தான், டெக்னிக்கல் ரிலேட்டடான புதிய புதிய அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனி இப்போ பாக்ஸை பிரிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளாடி அதாவது பபுள் ரேப் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சுற்றி இருக்காங்க. இது எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பாருங்கள் எப்படி சுற்றி வச்சுருக்காங்கிறத பாருங்கள். அதாவது கொரியர்காரங்க எப்படி அவங்கள எவ்வளோ முடியுமோ அந்த ஃபோர்ஸில் தூக்கி வீசி எறிஞ்சாலும் உள்ளாடி இருக்கக்கூடிய பொருளுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. அவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஸ்பெஷல் எடிஷன் பாக்ஸை பாருங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு லேப்டாப் தான். ஒரு ஸ்பேஸ் எடிஷன் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ASUSஐ பொறுத்த மட்டும் அவங்க ஸ்பேஸ் எடிஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்காங்க. அதாவது பேக்லலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நம்ம அட்டைப்பெட்டியிலேருந்து பிரிச்சுட்டு அந்த பெரிய பாக்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளாடி தான் எல்லா திங்ஸும் இருக்குது. அதிலே ஸ்பேஸ் எடிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் உங்களுக்கு பிரிக்கிறேன் பாருங்கள். இதை பிரிக்கும்போது உள்ளாடி பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிரம்மாண்டமாக பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி ஒரு பேக்கிங். அது பேக்கிங்கே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை பிரிக்கும்போது இந்த லேப்டாப்புக்கு தேவையான சார்ஜர் ஒன்று இருக்குது. அப்புறம் லேப்டாப்பை பாருங்கள், இது வந்து வேறு லெவலுக்கு இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்லிம்மாக வந்து வடிவமைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லிம்மாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். டிசைனர் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இனி நான் உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, இது யார் யார் பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இனி வரக்கூடிய விஷயங்களும் பாருங்கள். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி லேப்டாப்பை கொஞ்சம் பாருங்கள். கான்ஃபிகரேஷனை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த லேப்டாப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் உங்களுக்கு யூனிக்காக தெரியும். டிஸ்பிளே பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத பாருங்கள். அதாவது பார்த்ததுமே நம்ம அவுட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சந்தையில் வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச விலையில் வந்து இருக்கக்கூடிய OLED டிஸ்பிளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது பார்க்கும்போதே ஒரு யூனிக்னஸை வந்து நமக்கு கொடுக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் சரி தான் இந்த டிஸ்பிளே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கண் பார்வை வந்து இதோட டிஸ்பிளேயில் தான் போய் சேரும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பார்வையும் டிஸ்பிளே மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும். அதாவது கேமர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சி போகும். அதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரூ HDRை வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே மூலிமா பார்க்கலாம், அதை உணரலாம். அதாவது நார்மல் வியூவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியும். ஒரு ஹை அண்ட் கேம்ஸை வந்து நம்ம விளையாடும்போது அதை நம்ம வந்து பியூராக வந்து உணர முடியும். அதை வந்து தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. நண்பா, ஆரம்பத்திலே டிஸ்பிளே பார்த்ததுமே நம்ம அவுட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். நம்ம ஒரு லேப்டாப் எதுக்கு வாங்குகிறோம்? லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணதுமே உடனே எல்லாமே ஓப்பன் ஆகிடணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும், வேலைகள் வந்து சீக்கிரமாக முடியணும். அதாவது பெர்ஃபார்மன்ஸை வந்து அதிகமாக நம்ம வந்து அதை நோக்கி தான் போவோம். அப்படி பார்க்கும்போது சந்தையில் இருக்கிறதுல அதிவேக லேப்டாப்பில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதோட ஹார்ட்வேர் வந்து அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா 12th ஜென்ரேஷன் இன்டெலோட i9 ப்ராசஸர். அதாவது என்கிட்ட வந்து இருக்கிற வேரியண்ட் வந்து i9. அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறத. அதாவது இதே ஸ்பேஸ் எடிஷனில் உங்களுக்கு நிறைய வேரியண்ட் இருக்குது. i5யும் இருக்குது, i7ம் இருக்குது. இப்போ i5க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ரேமை சூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் வரும். 16 GB ரேம் வந்து இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 16 வரும். இதே நேரத்துக்கு i7 நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 16 GB தான் வரும். என்கிட்ட வந்து இருக்கிறது i9. அப்போது இதுக்கு ரேம் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 32 GB ரேம் போட்டே தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ராசஸருக்கு வந்து லோடு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேண்டமாக வந்து மெமரியை வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கொடுக்கணும், ஃபைல் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது 32 GB தேவைப்படும். அதுக்கு நிகராக இங்கே
32 ஜிபி கொடுத்துருக்காங்க, அதாவது நான் இப்போ வச்சுருக்க லேப்டாப்பில். அப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்டலோட ப்ராசஸர், அப்புறம் இன்டலோட கிராஃபிக்ஸ் சிப்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்டலோட ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸரும் இவங்களுடைய தான், சிப்பும் இவங்களுடைய தான். அப்போ கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் ஒரு தூக்கலான ஒரு மேட்சிங் கிடைக்கும், அவுட்புட்டு நல்லா கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. நான் லாஸ்ட் வேணால் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறமா ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஜென்யூன் ஓஎஸ் விண்டோஸ் 11 ஹோம் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது விண்டோஸ்க்கு டஃப் கொடுக்குறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறந்தது கிடையாது. அதாவது மேக்புக் அது அந்த இதில் போகாதீங்க. அதாவது ஆப்பிளோட ஓன் ப்ராடக்ட் அது. இங்கே மற்ற ஓஎம்ஐ கம்பேர் பண்ணும்போது விண்டோஸுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு இது வரைக்கும் யாரும் வரல. க்ரோம் புக் அப்படி இப்படி வந்தாங்க, இருந்தால் தான் அது லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால மார்க்கெட்டில் நிற்காது. இவங்களுடைய லீகசி தான் விண்டோஸ் தான். அதனால் விண்டோஸ் ஜென்யூன் ஓஎஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது, ஸ்டூடெண்ட் பேக் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் வந்து 1 TB உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ராக்கெட்டில் போன மாதிரி இருக்கும். அதாவது லேப்டாப்போட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதே டான்னு உங்களுக்கு உள்ளாடி லாகின் விண்டோ வந்துடும். உடனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும். ஏன்னா i9ஓட ஹை அண்ட் ப்ராசஸரை வந்து இதில் லோட் பண்ணியிருக்காங்க. இன்டலோடது கிராஃபிக்ஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது ஆரம்பத்தில் ஆன் பண்ணும்போதே உடனே வந்து எல்லாமே வந்து மேட்சிங்காக கரெக்டாக இருக்கிறனால உடனே ஆன் ஆகிடும். இதுக்கப்புறமா வீடியோ கொஞ்சம் லெந்தாக போனதுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி நீங்கள் சுருக்கமாக பார்க்க போனால் சந்தையில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹை அண்ட் லேப்டாப்பில் பெஸ்ட்டான லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது ஒரு லேப்டாப். அதாவது ASUSோட Zenbook ஸ்பேஸ் எடிஷன். ஏன்னா இதில் ஒய்ஃபை வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 6 மீன்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஆப்டிமைஸ் ஆகும். இன்டர்நெட் வந்து அங்கங்கே ட்ராப் ஆனாலும் அதாவது பிட்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் அதை ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேணா ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது இருக்கிறதுல பெஸ்ட்டான லேப்டாப். சிலர் வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்கு வந்து சந்தையில் இருக்கிறதுலே ஒரு சிறந்த ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும். அப்போ அவங்க தேடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 1-2 நம்பர் தான் இருக்கும். அதில் இதுவும் ஒன்று ஸ்பேஸ் எடிஷன். அதனால் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். இதை இன்னும் நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் நிறை குறைகள் சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரும். இதை கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 மாதம் நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு டைம் எடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 30 நாள் நான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் டெஸ்டிங் வந்து பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு. ஸோ எங்களுடைய டைம் எஃபோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போட வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த லேப்டாப்பை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இது எனக்கு வந்து இப்போ உடனே வேணும், அதாவது ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடியே வேணும்னா இதோட பை லிங்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 வேரியண்ட் வருது ப்ராசஸர் பொறுத்த மட்டும். i5 வருது, i7, i9. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நண்பா, இதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் லேப்டாப் ரிவ்யூ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுமான்னு உங்கள்கிட்ட கேட்குற ஐடியா ஓகேனா சொல்லுங்கள், கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அப்கமிங் டேஸில் இன்னும் நான் வந்து இந்த மாதிரி லேப்டாப் ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணுறேன், மொபைல் ஃபோன் கூடவே. அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணணுங்கிறத ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.